அத்தனை கூட்டத்தையும் கொண்டு வந்து கூட்டிய குற்றவாளியே விஜய் தான். கண்ணாடி இறக்காதுன்னு வாடுற இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு தானே பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ உனக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குது? உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்லாம் இருக்குன்னு ஒன்று தெரியுமா? இது 10,000 பேர் 5,000 பேர் கூட முடியாத இடத்துல 30,000 40,000 பேரை கூட்டிய கொடூர குற்றவாளி விஜய் கைது செய்து குண்ட சட்டத்தில் கைவிலங்கோடு அடைக்கணும். அசிங்கம் பிடிச்ச சனி என்கிறது தான் அந்த தமிழ்நாட்டினுடைய தலை விதி. 41 உசுறு. எந்த எவனும் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஒருத்தன் செயற்கையாக அழுகிறான், ஒருத்தன் செயற்கையாக சிரிக்கிறான், ஒருத்தன் டப்பாங்குத்து ஆடுறான். வந்து ஒரு எலெக்ஷன் பார்த்ததுக்கு அப்புறம் கொள்ளையடிக்கிறாரா என்ன பண்றாருன்னு தெரியும். வரதுக்கு முன்னாடி இல்ல கொள்ளை வேற என்ன நோக்கமே சொல்லலையே. நோக்கமே உனக்கே தெரியலையே. உனக்கு நோக்கமே தெரியலையே. மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியலையே. எழுதி கொடுத்ததை 3 நிமிஷம் 4 நிமிஷம் பேசுவதா அரசியல்? எப்படியாவது கூட்டம் சேர்த்தணும், இந்த மக்களை ஏமாற்றணும். பார்த்த பக்கமே பேசி எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்? பார்த்த பக்கத்தில் பேசிட்டு கூட்டத்தை அப்படியே கலைச்சிட்டு வந்துட்டே இருப்பார். இவர் பேசாமல் கூட்டத்தை கூட்டி நசுங்கி சாவதற்காக. Q7 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூர்ல நடந்த ஒரு துயர சம்பவம் இந்தியாவையே ரொம்ப உலுக்கியிருக்கு. தாவேகா கட்சி சார்பில் வந்து ஒழுங்கான முன்னேற்பாடுகள்லாம் பண்ணலை அப்படின்றது ஒரு சைடு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. மறுபுறம் வந்து திமுக அரசாங்கம் வந்து காவல்துறை வந்து ஒழுங்கான பாதுகாப்பு மக்களுக்கு தரல, அதனால தான் இது மாதிரி ஆச்சுன்னு நிறைய சொல்கிறாங்க. ஸோ இது குறித்து விவாதிக்க இன்று நம் நேர்காணலுக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார் வந்திருக்கு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பேசப்படுறது வந்து கரூரில் நடந்த சம்பவம் தான் சார். இதுக்கு யார் காரணம்? உண்மையாகவே தாவேகா தான் காரணமா, இல்லை திமுக நடந்த சதியில் தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்கிறாங்க, இல்லை யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு சார்? திமுக 50%, தாவேகா 50%. திமுகவிடம் இருந்த காவல்துறை அந்த இடத்தை, அதாவது வேலுசாமிபுரம், இந்த இடத்தை அவர்களுக்கு ஒதுக்கியது ஒரு பெரிய தவறு. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை ஆய்வு செய்து கூட்டம் நடத்தியது 2வது தவறு. இந்த 41 உயிர்களுக்கு 2 பேரும் 50% பொறுப்பு. திமுகவுக்கு என்ன நோக்கம் என்றால் விஜய்க்கு கூட்டம் சேர்ந்து விடக்கூடாது, சேர்ந்த கூட்டத்தை குறைவாக காட்ட வேண்டும். அதற்காக அந்த இடம் ஒதுக்கப்பட்டது. நீங்கள் காவல்துறை அதிகாரிக்கு அசம்பாவிதம் நடக்கும், ஏன்னா ஒரு 30,000 பேர் கூடக்கூடிய இடம் அது இல்லைன்னு காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தெரியும். ஆனாலும் அந்த இடத்த கொடுத்துருக்கிறார்கள். அதை ஆய்வு செய்து 30,000 பேர் 40,000 பேர் வருவார்கள் என்று தெரிந்தும் புஷி ஆனந்த் அங்கே கூட்டம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தது அவருடைய தவறு. விஜய் திருச்சியிலிருந்து முகம் காட்டாமல் கேரவன் வேனில் படுத்து உறங்கி கொண்டு, நீங்கள் அந்த ஏசி நடமாடும் ஏசி பங்களாவில், அதான் கேரவன், எங்கள் திருச்சியிலிருந்து கரூர் வேலுச்சாமிபுரம் வரை ரசிகர்களை சந்திக்கவே இல்லை. நீங்கள் அங்கங்கே பேசி அனுப்பிச்சிருந்தா அவன் அப்படி போயிருப்பான். யாரையும் சந்திக்காமல் அத்தனை கூட்டத்தையும் கொண்டு வந்து கூட்டிய குற்றவாளியே விஜய் தான். தனக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை காமிக்கணும். சினிமாக்காரன் பூரா அப்படி தான் இருப்பான். களிசடைகள், கோடம்பாக்கம் கழிவறைகள், மக்களுடைய உயிரை பற்றி எந்த கவலையும் இல்லை. விஜய் பார்க்குற இடமெல்லாம் பேசி 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 வந்தால் இவ்வளவு கூட்டம் அந்த இடத்துல வந்து கூடியிருக்காது, அடைந்திருக்காது. இது யாருடைய தவறு? விஜயினுடைய பெருந்தவறு. காவல்துறை அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கக்கூடாது. காவல்துறை நீங்கள் அமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் விஜய்க்கு பெரிய கூட்டம் இல்லை, அந்த வேலுச்சாமி போகிறதுக்குள்ள 10,000 பேர் தான் கூட முடியும், அங்கு தான் பேசிவிட்டு சென்றார். எடப்பாடி அங்கே தான் பேசிட்டு போனார். இப்படியெல்லாம் சொல்லுவதற்காக அந்த இடம் பயன்படுத்தப்பட்டது. ஆக அனைவருமே குற்றவாளிகள் தான். மக்கள் மிகப்பெரிய முட்டாள்கள், குற்றவாளிகள். 1.5 வயது குழந்தையை தூக்கிட்டு நீங்கள் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் போகணும்னா அதை போன்ற ஒரு முட்டாள் உலகத்தில் இருக்க மாட்டேன். கர்ப்பிணி பெண் விஜயை பார்க்க போனான்னா இது போன்ற முட்டாள் ஜனங்களை என்னவென்று சொல்லுவது? 41 உயிர் பலியாயிருக்கு. 41 உயிரும்
சினிமா கவர்ச்சி தான், பாலியல் செக்ஸு சிந்தனை தான், அதை தாண்டி எதுவுமே இல்லை. ஒரு கொள்கையோ கோட்பாடோ தத்துவங்களோ இல்லை மக்களுக்கு ஏன் மதுக்கடை ஒழிக்க போகிறையா, இவ்வளோ கூட்டம் கூடியது பெரிய விஷயம். நான் வந்தால் சாராய கடையே இருக்காது, மதுக்கடையே இருக்காது, 5500 டாஸ்மாக் கடையை மூடிடுவேன். இளம் விதவைகள் அதெல்லாம் பேசல இவரே தண்ணி அடிச்சுட்டு கிடக்கிறான் இந்த விஜய். அப்போ எப்படி இது பேசுவார்? அனைவருக்கும் இலவச கல்வி பூரா கோடீஸ்வரர்கிட்ட மாட்டிக்கிச்சு. அனைவருக்கும் இலவச கல்வியே கிடைக்கல. இதை நான் முதல் கையெழுத்து வேல்ஸ் கல்லூரியிலிருந்து அத்தனை கல்லூரிகளையும் அரசுடைமையாக்குவேன், அனைவருக்கும் இலவச கல்வி, இதான் என்னுடைய கொள்கை. அப்படி எதுவும் சொல்லலை. ஆனால் கொள்கை கோட்பாடு வாக்குறுதி கொடுத்தவங்களே அதை நிறைவேற்றாம தானே சார் இருக்காங்க இந்த நாட்டில். ஆமாம், அதே போல் நீயும் போயிரு, நிறைவேற்றாமல் போயிரு, அரசியலுக்கு வராத. உன்னை எவன் கூப்பிட்டான்? அவன் நிறைவேற்றலாம், நீயும் நிறைவேற்றுறதுக்காக ஏமாற்றுவதற்கு வர்றியா? அவன் ஏமாத்தலாம், கொலை பண்ணுறான், கொள்ளையடிக்கிறான். அதே போல் நானும் கொள்ளையடிக்கிறேன் ஓப்பனாக சொல்கிறியா? உனக்கு என்னையா கொள்கை? அந்த அவன் திருடுவதை போல நீ திருட போற, அதானே உன் கொள்கை. இன்னும் அரசியலுக்கே அவர் வரலையே. வந்து ஒரு எலெக்ஷன் பார்த்ததுக்கு அப்புறம் கொள்ளையடிக்கிறாரா என்ன பண்றாருன்னு தெரியும். வரதுக்கு முன்னாடி வரவே இல்ல. கொள்ளை வேற என்ன நோக்கமே சொல்லலையே, நோக்கமே உனக்கே தெரியலையே, உனக்கு நோக்கமே தெரியலையே, மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியலையே. எழுதி கொடுத்தத 3 நிமிஷம் 4 நிமிஷம் பேசுவதா அரசியல்? இந்த நாட்டை எவ்வளோ பெரிய அரசியல் தலைவராக இருந்திருக்கான்னு தெரியுமா? நடிகை வீட்டில் அரசியல் பண்ணுவதா தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாற்காலி? அண்ணாதுரையின் அடையாளம் தெரியாத ஒரு நபர் நாட்டை நாசம் பண்ணி போய்விட்டார். பெரியார் அரசியலை கற்றுக் கொடுத்தார். எந்த முதலமைச்சர், எம்எல்ஏ, எம்பி எதுவுமே ஆகலை. அண்ணாதுரை நாசம் செய்துட்டு போயிட்டார். அதனுடைய விளைவு தான் அந்த விஜய் போன்ற திரைப்பட நடிகனை நோக்கி ஓடுறான் மக்கள். திமுக ஏமாத்துறான், அண்ணா திமுக ஏமாத்துறான், ஓடுறான். இவரும் ஏமாற்ற போகிறார். கூட இருக்கிற ஆதவர்ஜுனா யார்? சபரீசனுடைய மூளை, சபரீசனுடைய நண்பர். இத்தனை ஆண்டுகள் எங்கேயா இருந்த? நக்சல் பாரி இயக்கத்தில் இருந்தியா, இல்லை அம்பேத்கர் இயக்கத்தில் இருந்து எங்கே இருந்த? சபரீசனுக்கு திருடுவதை வெளிநாட்டில் பதுக்குவது எப்படின்னு கூட இருந்து செய்து கொடுத்தவர் நீ. உனக்கு என்ன அரசியல் தெரியும்? உன் மாமா 5 லட்சம் கோடி, எத்தனை சிபிஐ வழக்கு, மாநிலத்துக்கு மாநில கள்ளக்காட்சி, எத்தனை வழக்கு உன் மாமனார் மேலே. அதான உனக்கு அடையாளம். இந்த பக்கம் புஷி ஆனந்த், நீங்கள் பாண்டிச்சேரி விக்கிரவாண்டியில் ஒரே நிலத்தை 3 பேருக்கு விற்ற வழக்கு பல வழக்கு இருக்குது. இது போன்ற சமூக குற்றவாளிகளுடைய கூடாரமாக விஜய் கட்சி மாறிடுச்சு. இதுதான் எப்படியாவது கூட்டம் சேர்த்தணும், இந்த மக்களை ஏமாற்றணும். பார்த்த பக்கமே பேசி எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்? பார்த்த பக்கத்தில் பேசிட்டு கூட்டத்தை அப்படியே கலைச்சிட்டு வந்துகிட்டே இருப்பார். இவர் பேசாமல் கூட்டத்தை கூட்டி நசுங்கி சாவதற்காக கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நடந்து கொண்ட விஜயை நீங்கள் செந்தில் பாலாஜி ஆகட்டும், எந்த பாலாஜி ஆகட்டும், இதில் அவர் தான் சதி செஞ்சுட்டாருன்னு ஒரு பேச்சு எழுப்படுது சார். கூட்டத்தை கூட்டியது யார்? செந்தில் பாலாஜியா? கட்சி கூட்டத்தை கூட்டியது குற்றவாளி யார்? இது 10,000 பேர் 5,000 பேர் கூட முடியாத இடத்துல 30,000 40,000 பேரை கூட்டிய கொடூர குற்றவாளி விஜய். கைது செய்து குண்ட சட்டத்தில் கைவிலங்கோடு அடைக்கணும். 47 உயிருக்கு. அதுதான் அடுத்து எந்த குற்றவாளியும் செய்யாமல் மக்களுடைய உயிரில் அரசியல் பேசுகிற, அரசியல் செய்கிற இந்த குற்றவாளிகளை திமுக அரசு கண்டு பயப்படுகிறது, அஞ்சுகிறது. இதுவரை கைது செய்யவே இல்லை, வழக்கே போடலை. திருச்சியில் ஏர்போர்ட்லேருந்து மரக்கடை வரைக்கும் 7 நிமிஷத்தில் வருவதற்கு 7 மணி நேரம் செய்த பொழுது கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கணும். அந்த வீதியில் எவ்வளோ தெருவுக்கு வர முடியல, மருந்துக்கு வாங்க முடியல, மாத்திரை வாங்க முடியல, குழந்தைக்கு பால் வாங்க முடியல. இது அரசு பார்த்துட்டு தானே இருந்தது. அந்த திமிர் தான் கரூரில் எல்லா கூட்டத்தையும் கொண்டு வந்து முட்டுச்சந்தில் அடைத்தது. திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு வருவதற்கு 7 நிமிஷம் 7 மணி நேரம் ஆன பொழுது கைது, காவல்துறை கைது திருச்சி சிறையிலே போட்டிருக்கணும். புஷி ஆனந்த கடவுர் சிறையில் போட்டிருக்கணும். ஆதவ அர்ஜுனாவை திருச்சி சிறையில் போட்டிருக்கணும். வேலையே முடிஞ்சுது. இத்தனை பேர் திருச்சியில் மரக்கடையில் கூட்டுவதற்கு 7 மணி நேரம் 7 நிமிஷம் மக்கள் கடப்பதை 7 மணி நேரம் செய்த பொழுது எல்லா கடை பூரா அடைச்சிட்டான். லீவ் விட்டா எல்லாம் போயில, உள்ளே வர முடியல, வெளியும் போக முடியல.
விமான நிலையம் மூடப்பட்டது. 7 மணி நேரம் யாராவது வர முடியுமா, போகாமல் இருக்க முடியுமா? 7 மணி நேரம் விமானம் பறக்காமல் இருக்க முடியுமா? நேருவை பற்றி ஏதாவது பேசிடுவான். நேரு பல லட்சம் கோடியை கொள்ளையடிச்சு வச்சுருக்கார், இதை பேசிடுவார்னு திமுக பயப்படுது. வெளிநாட்டு முதலீடா இல்லை வெளிநாட்டில் போய் பதுக்கினீங்களான்னு கேட்டதா மேலும் பேசிடுவான்னு திமுக விஜயை பார்த்து பயப்படுது, நடுங்குது. இதான் விஷயம். நீ எதை என்ன வேணால் செஞ்சுக்க, என்ன பேசி விடாது. எவ்வளோ வேணால் கூட்டத்தை கூட்டிக்க, முட்டுச்சந்தில் கூட்டிக்க, இல்லை தட்டிச்சந்தில் கூட்டிக்க, என்னை பற்றி பேசிடாத. இந்த மானங்கெட்ட அரசு இப்படித்தான் இருக்குது. 15 நாளைக்கு முன்பே அவர் கைது செய்யப்பட்டிருந்தால் அதுதான் பெரிய செய்தியாக இருந்திருக்கும். ஆனால் செய்வதற்கு தெம்பும் திராணியும் முதுகெலும்பும் இல்லாத அரசு. செய்யூரில் செய்யாறு 3 போகம் விளையிற நிலத்தை ஏபா வேலு சிப்காட் ஆக்குறாரு. ஒரு 5 வருஷம் கழிச்சு அது ரியல் எஸ்டேட் ஆக்கிடுது. ஒரு 1000 கோடி கிடைக்கும். போராடிய விவசாய குண்டர் சட்டத்தில் போட்டு திருநெல்வேலி ஜெயிலில் அடைக்கிறது அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ அவசரம். விஜய் பக்கம் போகவே மாட்டேங்குது. ஏன்? உங்களுடைய ஆதி அந்தத்தை தோண்டி எடுத்து மக்கள்கிட்ட சொல்லிடுவார். எதை வேண்டுமானாலும் பேசிக்கொள், என்னை பற்றி பேசிடாத. இதுதான் 2 பேருக்கும் உள்ள எழுதப்படாத ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் தான் இப்போ விஜயை எங்கே கொண்டு தள்ளியிருக்கு? பிஜேபி குருமூர்த்தி வீட்டில் கொண்டு தள்ளியிருக்கு. குருமூர்த்தியினுடைய பாதுகாப்பில் தான் இனி விஜய் வெளியே வருவார். ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய பாதுகாப்பில் தான் இனி விஜய் வெளியே வருவார். அதிமுக ஜோதியில் அடைக்கலமாவார். ஆனால் அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, அது அவர் மேலே தப்பு நான் சொல்லவே மாட்டேன். இந்த மாதிரி இவ்வளோ பேர் வருவாங்கன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன் இந்த அளவுக்கு வர்றதுக்கு வந்து மக்களுக்கு உரிமை இருக்குது தானே, ஏன் இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் வந்து ஏன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்க? இல்லை, அண்ணாமலை காலாவதியான மாத்திரை. அண்ணாமலைக்கு பின்னாடி ஆளே இல்லை. அண்ணாமலை அரசியல் பேசுவதால் ஒரு பொருட்டை எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. எடப்பாடி அவர்களும் சொன்னார், அத்தனை ஆம்புலன்ஸ் வந்தது தான், ஆளே இல்லாத ஆம்புலன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க, அது கூட ஒரு ரீசன் தான் அப்படின்றதுலையும் சொல்கிறாங்க. இல்லைம்மா, எத்தனை ரீசனாக இருந்தாலும் ஆளுங்கட்சி அந்த இடத்த அனுமதி கொடுத்தால் தாவேக்காரன் அந்த 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 கூட்டத்தை அந்த இடத்துல நடத்த முடியுமாங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத மாவட்ட செயலாளரும் புஷியும் தசியும் இந்த கூட்டத்தை கூட்டியது தான் பெருங்கூட்டம். அவன் திமுககாரன் எங்கே வேணால் கூட்டுவான், எதை வேணால் சொல்லுவான். அவன் எங்கே போய் கூட்டம் நடத்தியிருக்கான்? முப்பெருங்குளம் எங்கே நடந்தது? கோடாங்கிப்பட்டியில் நடந்தது, குறிகாரம்பட்டியில் நடந்தது. அது பாதுகாப்பாக நடப்பதற்கு அவன் முடிவு செய்கிறான். இங்கே இவனுக்கு அடிப்படை அரசியலும் தெரியல. இத்தனை நாளாச்சுமா செத்து போய் இன்னும் அந்த தாவேக்கா கொடி அரைக்கம்பத்தில் இன்னும் இறங்கலை. அப்போ இவனுக்கு ஏதாவது அரசியல் தெரியுதா? விஜய் அங்கே தப்பி ஓடி வந்துட்டார். அங்கே இருந்திருக்கணும். நீ உண்மையான அரசியல்வாதியாக இருந்தால் அந்த மக்களை போய் பார்த்துருக்கணும். நீ கரூரை விட்டு வந்துடக்கூடாது. நீ உடனே ட்ரம்பை சந்திக்க போகிறியா இல்லை புட்டினை சந்திக்க போகிறியா? அப்போ அந்த மக்களை ஏமாற்றுவது தான் அவனுடைய நோக்கம். கத்தி படத்தில் கொக்கோ கோலாவை ஒழிச்சே தீர்வுன்னு படம் நடிக்கிறேன். படம் முடித்து வெளியே வந்தவர் கொக்கோ கோலா கம்பெனியில் 5 கோடி ரூபா வாங்கிட்டு கொக்கோ கோலா குடிங்கன்னு நடிக்கிறேன். இது போன்ற ஒரு அசிங்கங்கள்லாம் தமிழ்நாட்டின் தலைவிதினா பழைய அசிங்கங்கள். திமுக அதிமுகவில் எல்லாம் ஊழல் ஊழல் ஊழல். பல லட்சம் கோடி திருடி வச்சுருக்கான். இந்த சொரணை கட்ட மக்கள் பச்சை குழந்தையை கூட்டிகிட்டு போய் சாவ போகிறவ 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுறான். 500 ரூபாய்க்கும் காக்கா பிரியாணிக்கும் ஓட்டு போடுற இந்த கூட்டம் இப்படி தான் நசுங்கி சாவதை தவிர வேறு தலைவிதியே இல்லை. அதிமுக திமுகவிடமிருந்து அதிகாரத்தை விஜய்க்கு கொடுப்பதற்காக இந்த கூட்டம் பூரா போகுது. 500 ரூபா கூட்டம். கர்ப்பிணி பெண்ணு போகிறான். அப்போது இந்த மக்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாது. குத்தாட்டம் போட்டிகிட்டு ஒரு 40-50 பெண்கள். இதை எப்படி எடுத்துக்கொள்வது? எல்லாம் எங்கே திரும்பினாலும் கம்ப ரசம் சொட்டுகிறது. இதுதான் விஜயுடைய அரசியல். வேறு என்ன? திரிஷாவோட டூயட் பாடியிருப்பார், அனுஷ்காவோட டூயட் பாடியிருப்பார். இதுதானே தகுதி, வேறு என்ன தகுதி? உன்னுடைய தியாக வரலாறை சொல்லு. உன்னுடைய அரசியல் புரட்சியை சொல்லு. ஏதாவது சொல்லியா? ஒன்றும் இல்லை. நீ போட்ட டூயட்டு பாலியல் வக்கரங்கள், அதுதான் அரசியல்.
டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட ஆளே இல்லை, எல்லாம் போய் தப்பு பண்ணிட்டு எல்லாம் போய் அப்பா அம்மா விளையாடு, அசிங்கம் பிடிச்ச சனி என்கிறது தான் அந்த தமிழ்நாட்டினுடைய தலை விதி. 41 உசுறு. எந்த எவனும் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஒருத்தன் செயற்கையாக அழுகிறான், ஒருத்தன் செயற்கையாக சிரிக்கிறான், ஒருத்தன் டப்பாங்குத்து ஆடுறான். கேரளா வந்து இந்த ஆட்சி கவுந்திருக்கும். விஜய் தப்பி ஓடி இருப்பான் விமானத்தில். இங்கே சுரணை கட்ட சூடு இல்லாத, உப்பு உரப்பு இல்லாத ஒரு பெரிய குற்றவாளிகளே ஊடகங்கள் தாம்மா. இந்த செக்ஸு பாலியில் ரோபோ சங்கர் செத்து போயிட்டார், அத்தனை மீடியா அங்கே தான் படுத்து கிடக்கிறான். நடிகை வருகிறாள், நடிகை அம்மா வர்றா, அக்கா வர்றா, அவங்க தாத்தா வரா, பாட்டி வரான்னு. இதாடா செய்தி. சாராயம் விற்கிற, கஞ்சா விற்கிற அத்தனை ஊடகங்கள். கல்வி கொள்ளையும் பச்சைமுத்து, மணல் திருடுற வைகுண்டராஜா ஒரு சேனல் அதிபாரி, வின் டிவி இன்னும் ஜெயிலிருந்தே வரல, 6 மாத காலம் அவன் பெரிய பத்திரிகையாளர். தம்பி ஏமாத்தின அண்ணங்காரன் கேஸ் கொடுத்துருக்கிறான். சன் தொலைக்காட்சி 600 கோடி ரூபாய் 2G வழக்கில் அடிக்கப்பட்ட கொள்ளையில் உருவாக்கப்பட்ட கருணாநிதி டிவி. இதுதான் ஊடகம். எல்லாம் நடிகர் வீட்டில் போய் வச்சுட்டு கேமரா வச்சு தூங்கிடுறான். நடிகர் வீட்டில் போய் கேமரா வச்சு தூங்கிடுறான். பாலியல் செக்ஸு உணர்ச்சிகளை தூண்டி விடுவது இந்த ஊடகங்கள். அத்தனை பேர் அக்யூஸ்ட். ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆள் அவ்வளோ பேர். அப்போ மக்கள் என்ன பண்ணுவான்? பாலியல் புணர்ச்சி கவர்ச்சியில் விஜய் அண்ணா, விஜய் செத்து தான் தொலையணும், வேற வழி. அதை தாண்டி ஏதாவது பொது நோக்கம், புது சிந்தனை, புது அறிவு. கல்லூரி விழாக்களில் நடிகளை கொண்டு போய் குத்தாட்டம் போட விடுறான். தொடைக்கு பக்கத்தில் ஜீன்ஸில் கிழிஞ்சு போயிருக்கு. என்னடா அதான் ஃபேஷனா? இதான் நாடு, இதான் கல்விக்கூடம். கிட்னி தடி விற்கிற தனலட்சுமி சீனிவாசன் எல்லாம் பக்கமாக பத்திரிக்கை எழுதுறான். அதை பற்றி எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவுமே இல்லை. ஆக விஜய் ஒரு பெரிய குற்றவாளி. அந்த இடத்தை அனுமதி கொடுத்த திமுக அரசு மிகப்பெரிய குற்றவாளி. தொடர்ந்து விஜயை இது போன்ற சட்டவிரோத சமூக விரோத நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து இந்த மக்களை ஒரே இடத்துல கூட்டி மக்களை தனக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்று ஒரு விளம்பரம் தேட நினைத்து அதை வாக்காக மாற்ற முயற்சித்த விஜயை அனுமதித்த திமுகவும் குற்றவாளி. இந்த 41 உயிர்களுக்கு இவருடைய மலிவான அரசியல், பாலியல் வக்கரங்கள், விளம்பர மோகங்கள், கவர்ச்சி, இதுதான் இந்த 41 உயிரை பழிவாங்கி இருக்கிறது. இப்போ அந்த கட்சி மேலே வந்து எஃப்ஐஆர் வழக்கு போட்டிருக்காங்கல்ல சார், இது எப்படி விஜய் வந்து கைது செய்யப்படுவாரா? இல்லை, திமுகவினுடைய முதுகெலும்பு இருந்தால் கைது செய்யப்பட்டு இந்நேரம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கணும். ஜெயலலிதா இருந்தால் விஜய் தனிமைச் சிறையில் களித்தட்டோடு சிறை உடையோடு படுத்து கிடப்பார். வெளியே வரும்போது எலும்பும் தோளுமாக வருவார். டோப்பா காணாமல் போயிருக்கும். விஜய் வெளியே வருகிற பொழுது இப்போவே 45 கிலோ இருக்கார். வெளியே வருகிற பொழுது 25 கிலோ வெளியே வருவார். அவருடைய அரசியல் வாழ்க்கை திருச்சி சிறையிலேயே முடித்து வைக்கப்பட்டிருக்கும். டயட்டீஷியன் 2 இட்லி ஒரு சாம்பார் இதைத்தான் இப்போ கொடுத்துட்ருக்கான். அதிகமாக சாப்பிட்டா உடம்பு வந்துடணும். அஜித் வெளிநாடுகளில் கோழி குருவி ஆடு மாடு எல்லாம் திட்டு ரேஸ் ஓடிட்டுருக்கார். இவர் நடக்கிறதுக்கே தெம்பு இல்லை. சாப்பிட்றாதீங்க உடம்பு வந்துடும். சனிக்கிழமை தான் கூட்டம் நடத்தணும், அப்போ தான் சனி பார்வை போகும். இப்போ என்ன, சனி மொத்தமாக பிடிச்சிக்கிச்சு. பிஜேபியிட போய் சரண்டர் ஆன பிறகு பிஜேபி பின்னால் இருந்து இனிமேல் இயக்க ஆரம்பிக்கும். அவர்களுடைய டார்கெட் திமுக தான். பிஜேபி டார்கெட் திமுகவுக்கு விஜய் ஒரு படிக்கல்லாக அமையப் போகிறார். இனி அதிமுகவோடு கூட்டு. ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் திமுகவை எதிர்ப்பதற்கு பல சட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று சட்ட வல்லுநர்கள் யாரும் இல்லை. எம்ஜிஆருக்கு பின்னாடி கேஎஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார், கே சுப்பிரமணியம் என்ற ஒருவர். உச்ச நீதிமன்றத்தில் பல வழக்கறிஞர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். ஜெயலலிதாவும் அதே போல தான். ஆனால் விஜய்க்கு கையை தூக்காதேன்னு ஒரு
ஆர்டரு, கண்ணாடி இறக்காதுன்னு ஆர்டரு, இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு தானே பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ உனக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குது? உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்லாம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? புஷிக்கு தெரியுமா? கள்ளலாற்றி ஆதவர்ஜனாவுக்கு தெரியுமா? தெரியாது. 18 உத்தரவுகள். கண்ணாடியை தொடக்கூடாது, காலை ஒட்டி வச்சுக்கணும், கட்டி வச்சுக்கணும், மூஞ்சியை திருப்பி வச்சுக்கணும், இதெல்லாம் போடுறான். நீதிமன்றத்துக்கு போனால் அதெல்லாம் நிற்குமா? நீதிமன்ற உத்தரவுகளை உச்ச நீதிமன்றம்னு ஒரு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் பனையூரும் பட்டணப்பாக்கமும் நடிகை வீட்டுக்கு பக்கத்தில் தான் உனக்கு தெரிஞ்ச அரசியல். தமிழ்நாட்டினுடைய தலைவி கேரளாவில் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் நடக்குது, சிகப்பு அரசாங்கம். அங்கே ஏதாவது இது போன்ற ஏதாவது நசுங்கி செத்த வரலாறு எங்கேயா இருக்கா? இல்லை. இங்கே தியேட்டர்லேயே நசுங்கி செத்து போயிடுவான். ஒரு 30-40 வருஷத்துக்கு முந்தி எம்ஜிஆர் படம் வருகிற பொழுது நீ தியேட்டர் அப்படி ஒரு ஆள் தான் நடந்து போக முடியும், நசுங்கியே செத்து போவோம். பழைய பத்திரிக்கை எடுத்து பாருங்கள். அப்போது இந்த கூட்டம் சினிமா தியேட்டர் டிக்கெட் கிடைக்கலாம் செத்து போகிறான். விஜய் படத்துக்கு முன்னாடி திருமணம் செய்கிற நபர்கள்லாம் இருக்கான். இது போன்ற அசிங்கம் பிடித்த அமைப்புகள் தலைவர் தான் விஜய். அண்ணாவும் பெரிய விஜய். இது போன்ற அரசியல் இனியும் தொடரத்தான் செய்யும். தமிழகம் சகித்து கொண்டே ஆக வேண்டும். இதுக்கு முன்னாடி சனிக்கிழமையில் நிறைய பிரச்சாரம் நடந்திருக்காங்க, அங்கெல்லாம் நடக்காது, ஏன் சார் கரூரில் மட்டும் முக்கியமாக நடக்கிறதுக்கு என்ன ரீசன்? ஒருவேளை செந்தில் பாலாஜி அவரோட ஏரியான்றனால இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்ற ஒரு பேச்சு இருக்குது, அது உண்மையா சார்? உண்மையாகவே இல்லை. இந்த வேலுச்சாமிபுரம் தொழிலாளர்கள் நிறைந்து வாழுகிற பகுதி. அகன்ற வீதிகளோ பெரிய பெரிய வழித்தடங்களோ இல்லை. இந்த இடம் அதிகபட்சம் 5000 பேர் முதல் 10,000 பேர் கூடினாலே நெருக்கமாக இருக்கும். இந்த இடத்தை அரசு கொடுத்தாலும் விஜய் புஷி ஆனந்த் தரப்பு இந்த இடத்தை சுற்றி மாவட்ட செயலாளரோடு 10,000 பேர் தான் கூடுவார்கள் என்று காவல்துறை அதிகாரிகளிடம் அனுமதி கேட்பதற்கான கடிதம் கொடுக்கப்பட்டது. அப்போது இந்த விஜயினுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது அளவிடக்கூடிய எந்த அறிவும் இவர்கள்ட்ட இல்லை. விஜய்க்கு என்ன நோக்கம்? அத்தனை கூட்டங்களையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்க்கணும். அதற்காக சினிமாத்தனமான சிந்தனை. வெளியில் தலையே காட்ட மாட்டார், தலை கட்ட பார்த்துட்டு போயிடுவான். கூட்டம் நின்றால் வெளியில் பார்க்கவே மாட்டார். இதெல்லாம் மிக மிக போலித்தனமான சினிமாத்தனத்தினால் வந்த விளை. எம்ஜிஆரும் சினிமாக்காரன் தான். 500 ரூபா நின்று அங்கே அரை மணி நேரம் பேசிட்டு அவர்களை இப்போ அனுப்பிவிட்டு தான் அடுத்த கூட்டத்துக்கு போவார். காத்திருக்கிற கூட்டத்தை காக்க வைக்க மாட்டார். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் 8:30 மணிக்கு அங்கே நேரம் கொடுத்துருக்கு, 8 மணிக்கு தான் சென்னையிலேருந்து கிளம்புறார், விமான நிலையத்துக்கு போகிறார். இதை உளவுத்துறை என்ன பண்ணியிருக்குன்னா அந்த கூட்டம் அங்கே ரத்து பண்ணியிருக்கணும். வேலுச்சாமிபுரம் கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கணும். 8 மணிக்கு அவருடைய அனுமதி கொடுத்துருக்கு, 8 மணிக்கு நீ வீட்டை விட்டு வெளியே வரல, எங்கே பனையூர் வீட்டுலேருந்து வெளியே வரல. அப்போ அங்கே போய் சேர்றதுக்கு 4 மணி நேரம் ஆகும், கூட்டம் முச்சிட்டே இருக்கும். இதை ஐஜி டேவிட்சன் ஆசீர்வாதம் அப்போ அந்த கூட்டத்தை ரத்து பண்ணிடு. இப்படி சொல்லுவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை, அவருக்கு அதிகாரம் இல்லை. காவல்துறையை தாண்டி அதுக்குள்ள அரசியல் இருக்குது. ஏப்பா நீ ரத்து பண்ணேன்னு முதலமைச்சர் கூட கேட்பார். எப்படியோ போயிட்டு போகுது, நான் ஏன் வேலையை பார்க்குறேன். நீ காவல்துறை உயர் அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகளே இல்லை. அஜித் குமார் கேஸில் அந்த பெண் சமைத்து கொண்டு கொடுப்பால், அப்போ அங்கே கமிஷனராக இருக்கும்போது டேவிட்சன் சாப்பிடுவார்னு பேசிக்கிறாங்க. அப்போது இன்றைக்கு வரைக்கும் அந்த அஜித் குமார் கொலையில் அந்த பெண் இன்னைக்கு வரை விசாரிக்கப்படவில்லை. அப்புறம் அவர் எப்படி விஜய் கொடுத்ததை கட்டுப்படுத்துவார்? நேர்மையான அதிகாரிகளே இல்லை, எல்லாம் லஞ்சம் ஊழல் ரியல் எஸ்டேட் கமிஷனர்களும் காவல்துறை அதிகாரிகளும். இந்த காவல்துறை அதிகாரிகளை டவுசர் பிரைஸ் கட்டுப்படுத்துகிறான்.
சபரீஷனுக்கு வேண்டியவர்கள், உதயநிதிக்கு வேண்டியவர்கள், முதலமைச்சர் குடும்பத்துக்கு வேண்டியவர்கள் எல்லாம் நேராக டிஜிபி தான் பேசுவான், ஏடிஜிபி தான் பேசுவான். அப்போ யார் இதெல்லாம் பார்ப்பது? ஏதோ நாடு நடக்கிறது, உள்துறை இருக்கிறது. சீமான் இதப்போ விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாரு. விஜய்க்கு ஆதரவாக ஏன் பேசுகிறாருன்னா, இவருடைய அரசியல் விஜயால் முடித்து வைக்கப்பட்டது. இவருக்கு வேறு வாக்கு வங்கியே இல்லை. இவருடைய வாக்கு வங்கி பூரா விஜய்க்கு போயிடுச்சு. அந்த காரணத்தினால் விஜய்க்கு அவர் ஆதரிக்கிறார். வேறு என்ன காரணம்? தன்னுடைய வாக்கு வங்கி விஜயால் களவாடப்பட்டு விட்டது. அதை காப்பாற்றுவதற்கு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இதுதான் அவருடைய நிலை. தாவேகா கட்சி இதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை, பாஜகவுடைய ஆதரவில் மீண்டும் விஜய் அரசியலுக்கு தொடருவார். ஏன்னா பாஜக இப்போ இவரை தூக்கிட்டான். பாஜக தெம்பும் திராணியும் தைரியமும் கொடுக்கப்பட்டு விஜய் மீண்டும் பழைய எழுச்சியில் திமுகவை எதிர்க்கக்கூடிய வேலையை பாஜக தாவேகா வழியாக நிறைவேற்றிக்கொள்ளும். நேரடியாக பாஜக திமுகவை எதிர்ப்பதற்கு காத்திருந்த நேரம். இப்போ இன்னும் நிதியமைச்சரை மோடி இப்போ அனுப்பி வைக்கிறார். அப்போ இதெல்லாம் பாஜக களமிறங்க போகிறது, குருமூர்த்தியை சந்திக்க போகிறார். இந்த செய்தியெல்லாம் வருகிற பொழுது வேறு வழி இல்லாமல் தாவேகா பாஜகவிடம் மண்டியிட்டு விட்டது. அந்த மண்டி அதிமுகவிடம் சென்று சேர்ந்துவிடும். திமுகவை எதிர்ப்பது உனது வேலை, எனது வேலை, பாஜக வேலை, அதிமுக வேலை, விஜய் வேலை. 3 பேரும் சேர்ந்து ஒன்றாக திமுகவை எதிர்ப்போம். 3 பேர் சேர்ந்து திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் செய்ய முடியும். சக்திகளை ஒன்றிணைக்கணும், கூட்டணி வைக்கணும். இதே போன்ற பல சூழ்நிலைகள் மாறும். செந்தில் பாலாஜியை போல, கரூரை போல அடுத்தடுத்து தொடர்ந்து நடந்தால் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். சிறையில் அடைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 6 மாத சிறை, 3 மாத சிறைனா வைகோ தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் எங்கே அடைக்கப்பட்டிருந்தார்? வேலூரில் அடைக்கப்பட்டிருந்தார். விஜய் வேலூர் 6 மாதம் அடைக்கப்பட்டால் 6 மாதம் கழித்து 25 கிலோவாக தான் வெளியே வருவார். அவருக்கு சிறையெல்லாம் தெரியாது, சிறை எப்படி இருக்குன்னு தெரியாது. இதுதான் இப்போது பாஜக அதிமுக இரண்டும் விஜயோடு சேர்ந்து திமுகவை எதிர்காலத்தில் எதிர்ப்பதற்கான திட்டம் இப்பொழுது பாஜக வழியாக திட்டம் வரைவு தயாராகி கொண்டிருக்கிறது. ஆகையால் அதுதான் விஜய்க்கும் இனிமேல் தீர்வு. இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் பதில் சொல்லியிருந்தீங்க சார். நன்றி, வணக்கம்.